Hello friends, welcome back to my channel Thean Suvai Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ பிரியாணியில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் டேஸ்ட் இருக்கு. ஸோ நான் இன்னைக்கு ஹைதராபாத் அதாவது ஹரியாலி ஸ்டைல் கிரீன் சில்லி சிக்கன் பிரியாணி தான் எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேனில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறம் அதில் 1/2 kg அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து அதில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்கிறேன். ஸோ அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளேவர் இல்லாத ஆயில் சேர்த்துக்கலாம். கூடவே ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 4 ஏலக்காய், 2 பட்டை, 3 கிராம்பு, 1 பிரியாணி இலை. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க. ரைஸ் வந்து நல்லா ஹாஃப் குக் ஆகணும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வந்து குக் ஆக விட்டுறாதீங்க. ஒரு ஹாஃப் குக் ஸ்டேஜ் போதும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ்லேயே நல்லா வந்து உங்களுக்கு வந்து நல்லா கொதிச்சு ஹாஃப் குக் ஆகிடும். ஸோ இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ அழகாக ரைஸ் எல்லாம் ஹாஃப் குக் ஆகிடுச்சு. அதை தனியாக எடுத்து வடிகட்டி வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். ரெண்டும் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம பிரியாணியில் சேர்க்கும் போது நல்ல ஒரு சூப்பரான மனம் கொடுக்கும். இதுதான் ஒரு மெயின் காரணம். ஸோ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்தாச்சு. ரொம்ப விட்டுறாதீங்க. இந்த ஸ்டேஜில் ஃப்ரைட் ஆனியன்ஸ் இருந்தால் போதும். பாருங்கள், இப்போ இதை தனியாக எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஸோ திரும்பியும் அதே பேனில் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக இந்த பிரியாணி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இது கூட ஒரு 2 ரம்பை இலை சேர்த்துக்கிறேன். டவுன் பண்டான்னு சொல்லுவாங்க. இது முழுக்க ஆப்ஷனல் தான். ஸோ இதை நீங்கள் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ கூடவே தேவையான அளவு உப்பு முன்னாடியே சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ வந்து ஆனியன் நம்மளுக்கு நல்லா ஈஸியாக வதங்கி வந்துடும். ஸோ அதுவும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போது இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். ஸோ அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி இதுக்கு அதிகமாக சேர்க்க தேவையில்லை. ஸோ ஒரு தக்காளி போதும். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆயிலும் பார்த்தீங்கன்னா இதுக்கு கம்மியாக தான் தேவைப்படும், ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. ஸோ அடுத்து 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா மல்லி சேர்த்து இதை நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை இதில் சேர்த்துக்கலாம். காரம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு 5 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் தாராளமாக, அது உங்களோட விஷ். ஸோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுதான் இதுக்கு ஒரு மெயின் ரீசன், நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போது இது நல்லா கம்ப்ளீட்டாக வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூடவே ஒரு 1/2 லெமன் ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. ஸோ இது சிக்கன் ஸ்டாக், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் ஒன்று சேர்த்துக்கோங்க. நான் மேகி சிக்கன் ஸ்டாக் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போது இது நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. இது கூட நான் 1/2 kg அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ரைஸ்க்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து சிக்கன் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பிரியாணி. ஸோ அந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ அது வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை மூடி வச்சுருங்க. மூடி ஒரு 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஸோ சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். ஸோ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், சூப்பராக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து சிக்கனும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது கூட ட்ரை லெமன் இருந்தால் ஒரு ஹாஃப் பீஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவருக்காக. இப்போ இது கூட நம்ம ஹாஃப் குக் பண்ணி வச்சுருந்தால அந்த ரைஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க, லைட்டாக
போட்டு வச்சுக்கோங்க. இப்போது இந்த ரைஸ் மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியனை சேர்த்துக்கலாம். ஹைதராபாத்னாவே நம்மளுக்கு வந்து தம் பிரியாணி தான். ஸோ நம்ம இப்போ தம்மில் தான் போட போகிறோம். இப்போது அது கூட எக்ஸ்ட்ரா ஆப்ஷனலாக நான் வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன், க்ரீன் கலர். ஸோ இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு வந்து பிரியாணி கிடைக்கும், பார்க்குறதுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும். இப்போ இதை மூடி ஒரு 15 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் விட்டுருங்க. ஸோ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், சூப்பராக நம்மளோட அருமையான ஹரியாலி ஸ்டைல் க்ரீன் சில்லி சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த பிரியாணி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ லைட்டாக ஒரு ஜென்டில் மிக்ஸ் கொடுங்க, ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க. அடியில் வந்து மசாலாவோட, மேலே வந்து ஒயிட் ரைஸோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பிரியாணி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை எல்லாரும் ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான அரோமாலாம் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.